வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன் டெட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 4/2/2023 ஆஃப்டர்நூன் பேட்ச் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் ஜீனியஸ். ஸோ ஜீனியஸோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜீனியஸில் லாஸ்ட்டில் என்னல கம்ப்ளீட் ஆகுது? யூஎஸில் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி யூஎஸ் அப்படி கம்ப்ளீட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஐயை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஆப்ஷன் A1 தான் ரைட் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒரு போயமோட லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. இந்த போயமோட லைன்ஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரே லைனில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது எப்படி இருக்கும்னா ஹவ் வரைக்கும் ஒரு லைனில் இருக்கும். ஸோ ஹவ் வரைக்கும் ஒரு லைன் இருக்கும். அதுக்கு அடுத்தது பிஹைண்ட், இது வந்து நெக்ஸ்ட் லைன். அதுக்கு அடுத்தது இந்த ப்ரோன் இருக்கு இல்லையா, இது தேர்ட் லைன். ஸோ இது ஃபோர்த் லைன். ஸோ இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஸோ 4 லைன்ஸ் இருக்குது. இங்கே நம்மளுக்கு லாஸ்ட் என்ன வேர்டு இருக்குது? ஹவ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். இதில் லாஸ்ட் வேர்ட் பிஹைண்டுன்னு இருக்குது. ஸோ பின்னு எடுத்துக்கிறோம். இதில் லாஸ்ட் வேர்ட் ப்ரோன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம அகெயின் ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஹவ் இருந்ததா, இதுவும் வந்து ப்ரோன் இருக்கா, ரைமிங் ஸ்கீம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா பிஹைண்ட் இருக்கா, இந்த லாஸ்ட் ஃபோர்த் லைனில் மைண்டுன்னு இருக்குது. ஸோ அப்போது அதை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட ரைமிங் ஸ்கீம் எப்படி இருக்கும்? ஏபியாக இருக்கும். இப்போது ஆப்ஷன் A3 தான் ரைட் ஆன்சர். Next one பார்க்கலாம். Choose the correct usage of the modal verb. We should help the needy. தேவைப்படுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும்னு கொடுத்துருக்கு. இங்கே ஷுட்டோட கரெக்ட் மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஷுட்டு என்னென்னா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது எப்படி இருக்குது? இது ஒரு அட்வைஸ் மாதிரி இருக்குது. ஸோ அட்வைஸ் இஸ் த ரைட் ஆன்சர். Next one. The Madras Crocodile Bank, one of the largest reptile zoos in the world, is located at the East Coast Road, Kovalam in Chennai. ECR Road, Kovalam in Chennai. Next one பார்க்கலாம். Fill in the blank with suitable homophones கொடுத்துருக்கு. Shiva wears a belt around her அப்படின்னு கேட்டிருக்கு. இது பார்த்தோன்னா இந்த A2 தான் ரைட் ஆன்சர். நம்ம கழுத்தில் பெல்ட் போடுவாங்க இல்லையா, அதுதான் கேட்டிருக்கு. ஸோ இந்த வேஸ்ட் தான் வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் சினானிம் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டுன்னு இருக்குது. His dream shattered since his family did not encourage and support him. அவனுடைய ஃபேமிலியும் என்ன பண்ணல, அவனுடைய ஃபேமிலி என்கரேஜும் சப்போர்ட்டும் பண்ணாதனால அவனுடைய ட்ரீம் ஷேட்டர்னு கொடுத்துருக்கு. அப்போ ஷேட்டர்னா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவனோட ட்ரீம் வந்து நொறுங்கி போயிடுச்சு. யாரும் ஹெல்ப் பண்ணல. அது வந்து என்ன ஆயிடுச்சு? சக்ஸஸ் ஆகலை. அப்படின்னா என்ன இங்கே கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும்? டிஸ்ட்ராய்ட் தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ A1 தான் இங்கே ரைட் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் மூன் காட்னஸ்ன்னு கேட்டிருக்கு. ஸோ மூன் காடஸ் பார்த்தோன்னா சிந்தையா. அப்போது A1ல தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அப்போ A1 இஸ் த ரைட் ஆன்சர். சூஸ் த கரெக்ட் பிரேசல் verb ஃபார் த கிவன் மீனிங். டு கோ அவே ஃப்ரம் ஹோம் ஃபார் அ வெக்கேஷன். வெக்கேஷனுக்காக வீட்டிலேருந்து வெளியேறாங்க. அப்போ எது கரெக்டாக இருக்கும்? கோ அவேக்கு எது கரெக்டாக இருக்கும்னா கெட் அவே, வீட்டிலேருந்து வெளியேறாங்க. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் யூ ஷட் த டோர் ப்ளீஸ். இங்கே என்ன கரெக்ட் மாடல் வேர்ப்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன கரெக்டாக இருக்கும்னு பார்த்தோன்னா ஹுட்டு தான் கரெக்டாக இருக்கும். இது என்னென்னா ரொம்ப பொலைட்டாக கேட்குறாங்க. கரெக்டாக ரொம்ப பொலைட்டாக வந்து உங்களால் மூட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா சூஸ் த ரைட் பேட்டர்ன் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ்னு கொடுத்துருக்கு. சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் இங்கே கேட்டிருக்கு. டூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ்ட் தேர் ஹோம்ஸ்னு கொடுத்துருக்கு.
ஸோ நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா சப்ஜெக்டை மார்க் பண்ணிக்கலாம். மெனி பீப்புள் இருக்கா, அது என்ன வரும், சப்ஜெக்ட் வரும். ஓகே. லாஸ்ட்னு இருக்கா, அது என்னது, ஸோ அது வேர்ப். ஓகே. அடுத்தது என்ன இருக்கு, தேர் ஹோம்ஸ்னு இருக்கு. இங்கே வந்து வாட் எதை அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அது என்னன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லும் போது நம்மளுக்கு எதுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கும்னா டு ஹூம், ஃபார் ஹூம், யாருக்கு அப்படின்னு கேட்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதை அப்படின்னு கேட்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதைன்னா எதை எழுந்தாங்க, நிறைய மக்கள் எதை எழுந்தாங்க, அவங்களுடைய வீட்டை எழுந்தாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எஸ்விடிஓ பேட்டர்ன். ஓகே. அடுத்தது இங்கே பார்த்தோன்னா டூரிங் த வார்னு இருக்கா. ஸோ டூரிங் த வார் தான் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கரெக்ட் ஆகிடும். கரெக்டா? சரி. டூரிங் த வார்னா என்ன வரும்னா அர்ஜென்ட் வரும். ஏன்னா அர்ஜென்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஸோ அர்ஜென்ட் சொல்லும் போது இது வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய சென்டென்ஸுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எப்போ, எங்கே, அதாவது ஹவு, வென், வே, ஒய், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் கொடுக்கக்கூடியது தான் இந்த அர்ஜென்ட். இப்போ எப்போ நடந்திருக்கு இந்த விஷயம், எப்போன்னா டூரிங் த வார். ஸோ ஹவு, வென், வேர், ஒய், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது என்னன்னா அர்ஜென்ட். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு, ஏஎஸ்விடிஓ ஆப்ஷன் A2ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் வி ஆர் மீட்டிங் த பிரைம் மினிஸ்டர் டுமாரோ. ஸோ இது பார்த்தோன்னா என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா வி ஆர் மீட்டிங் த பிரைம் மினிஸ்டர் டுமாரோ, நாங்கள் பிரைம் மினிஸ்டரை நாளைக்கு பார்க்க போகிறோம். இதோட டென்ஸ் ஃபார்ம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதோட டென்ஸ் ஃபார்ம் என்னென்னு பார்த்தோம்னா ப்ரெசண்ட் கண்டினியூஸாக தான் இருக்கும். டுமாரோன்னு போட்டிருந்தாலும் இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் வரும். ஏன்னா இது ஒரு ஃபியூச்சருக்கான ஒரு ஃபியூச்சர் ஈவெண்ட்டை நம்ம இப்பயே பிளான் பண்ணி வைக்கிறோம். அதுதான் என்னன்னா ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த ஜெண்டர் ஆஃப் த போயம் ஃப்ரம் த ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன். ஒரு போயமோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் போயம்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு டைப் ஆஃப் போயமோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன டைப் ஆஃப் போயம்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A silly poem with 5 lines. ஒரு ஃபன்னியான ஒரு போயம், அதுக்கு 5 lines தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் லைன் ரைம் வித் ஈச் அதர் அண்ட் ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் சிலபிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, ஃபிஃப்த்து அந்த லைனில் எப்படி இருக்குன்னா சேம் நம்பர் ஆஃப் சிலபிள் இருக்கும். ஸோ அதுக்கு ஒன்னோட ஒன்று அந்த ரைமிங்கும் இருக்கும். இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தோன்னா லைம்ரிக். இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ A3 இஸ் த ரைட் ஆன்சர். 5 லைன்ஸ் இருக்குனாவே இந்த லைம்ரிக் தான் வரும். இந்த சோனட் இருக்கு இல்லையா, இது சோனட் பார்த்தோம்னா 14 லைன் தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோனட்னா ஒரு சின்ன சாங்கு. இதில் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னா 14 லைன் தான் இருக்கணும். ஒரு லைன்லையும் 10 சிலபிள் இருக்கும். ஸோ அப்போ இது வராது. லிரிக்னா தெரியும் நம்மளுக்கு, இந்த பாடலோட வரிகள். ஸோ அதுவும் இருக்காது. இந்த ஓடின்னு இருக்கு இல்லையா, அந்த ஓடி என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பர்சனை பற்றியோ இல்லைனா ஒரு பிளேஸை பற்றியோ ஒரு ஆப்ஜெக்டை பற்றியோ இல்லைனா ஒரு ஐடியாவை பற்றியோ பாராட்டி பாடக்கூடிய பாடல் தான் இந்த ஓடி. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். விச் ஆஃப் த கிவன் ஆப்ஷன் இஸ் அ மெட்டஃபர்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன மெட்டஃபர்னு பார்க்கலாம். ஸோ ஹர் வாய்ஸ் இஸ் மியூசிக் டு ஹிஸ் இயர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மெட்டஃபர். இங்கே த ஃப்ளவர்ஸ் நோடட் தர் ஹெட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது என்ன வரும்னா பர்சனிஃபிகேஷன். பூ வந்து தலையாட்டுதுன்னு சொல்கிறாங்க. பூக்கு எங்கேயா தலை இருக்கா, இல்லை. அப்போ இது என்னது, பர்சனிஃபிகேஷன். த பஸ் இஸ் ஸ்லோ அஸ் அ ஸ்னெயில்னு கொடுத்துருக்கு. இது சிமிலி, ஏன்னா ஆஸ் வருது இல்லையா, அதனால். அடுத்தது த போட் டான்ஸ்ட் இந்த பெடல்னு இருக்கு இல்லையா, நீர்நிலையில் அந்த போட் என்ன பண்ணுதுன்னா ஆடுதுன்னு டான்ஸ் ஆடுதுன்னு சொல்கிறாங்க. போட் எங்கேயாவது டான்ஸ் ஆடுமா, மனுஷங்க தான் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அப்போ இதுவும் பர்சனிஃபிகேஷன். அப்போது இங்கே நம்மளுக்கு மெட்டஃபராக இருக்கக்கூடியது என்னென்னா ஸோ A1 தான். நெக்ஸ்ட் ஒன், ஹூஸ் பென் நேம் இஸ் ஜார்ஜ் எலியட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா மேரி அண்ட் இவன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
சூஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டாட்டர் இன்லா. ஸோ டாட்டர் இன்லா இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன பண்ணணும் நம்மளுக்கு, இங்கே லாஸ்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே வராது. நம்மளுக்கு நவுனில் தான் வந்து எஸ் ஆட் பண்ணும். அப்போ டாட்டரில் தான் என்ன பண்ணணும், எஸ் ஆட் பண்ணும். ஸோ ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா டாட்டர்ஸ் இன்லா. A1 தான் இங்கே ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The Red Cross Society is an international humanitarian service organization. Next one பார்க்கலாம். Which sentence is correctly arranged in a proper word orderன்னு கேட்டிருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா A1 தான் வரும். She was determined to not to be a coward in such a situation and she lived up to her word. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையானாலும் கோழையா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவ வந்து உறுதியா இருந்தா. டிட்டர்மைன்னா அவ வந்து உறுதியா இருந்தா. she lived up to her word. அதன்படியே அவ என்ன பண்ணா, நடந்துக்கிட்டா. ஸோ அப்போ ஆப்ஷன் A1 is the right answer. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். she has been playing hockey dash 3 hoursனு கொடுத்துருக்கு. ஸோ has been அப்போ இன்னும் வந்து விளையாடிட்டு இருக்கா, கண்டினியூ பண்ணிட்டு இருக்கானா என்ன எழுதணும்னா for தான் வரும். நெக்ஸ்ட் convert the following active sentence into passivன்னு கேட்டிருக்காங்க. she has won the prizeன்னு கொடுத்துருக்காங்க. இது passiveல கன்வெர்ட் பண்ணும். ஸோ passiveல கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இது சப்ஜெக்ட், இது வேர்பு, இது ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ நம்ம பாசிவில் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்ட் ஆகிடும். ஸோ ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா, ஸோ ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் இங்கே ஃபர்ஸ்ட் எழுதணும். த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம்னா, ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எழுதுவோம். எழுதிட்டு ஹேஸ் ஓன் இருக்கு இல்லையா, இது எப்படி மாறும்னா ஹேஸ் பீன் ஓன்னு மாறும். அப்புறம் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஆகிடும். ஸோ பைன்னு எழுதிட்டு சப்ஜெக்ட் ஷீன்னு இருக்கா, அதோட ப்ரொனவுனில் எழுதுவோம். அப்படி எழுதும்போது த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஹேஸ் ஓன் என்னவா மாறிடுச்சு, ஹேஸ் பீன் ஓனாக மாறிடுச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன எழுதணும், பாசிவ்ல எழுதுறதுனால பைன்னு எழுதணும். எழுதிட்டு ஷீயோட ப்ரொனவுன் எப்படி எழுதுவோம், ஹர்ன்னு எழுதுவோம். ஸோ A2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ரீடிங் மேட் இம் அ கம்ப்ளீட் மேன்னு கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் வந்து என்னதுன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு ரீடிங்னு இருக்கு இல்லையா, ரீடிங் என்ன ஆயிடுதுன்னா சப்ஜெக்ட் ஆயிடுது. மேட் இருக்கு இல்லையா, ஸோ மேட் என்ன ஆயிடுதுன்னா வேர்ப் ஆயிடுது. ஹிம் இருக்கு இல்லையா, ஹிம் என்னது ஆப்ஜெக்ட். ஸோ ஹிம் வந்து ஆப்ஜெக்ட். ஏ கம்ப்ளீட் மேன் இருக்கு இல்லையா, இது என்னதுன்னா காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா சப்ஜெக்டோட ஒரு மீனிங் கிளியர், ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கறது தான் என்னன்னு பார்த்தோம்னா காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸோட மீனிங்கே வராது. இப்போ இந்த கம்ப்ளீட் மேன் மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அந்த சென்டென்ஸ், ரீடிங் மேடுன்னு இருக்குது. இதில் ஏதாவது நம்மளுக்கு மீனிங் புரியுதா, புரியாது. ஸோ இந்த மீனிங் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகணும்னா என்ன வேணும்னா கம்ப்ளீட் மேன் இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த ரீடிங்கோட மீனிங்கே நம்மளுக்கு புரியும். ஒரு மனிதனை முழுமையாக்குவது என்னது, அவன் வந்து அந்த புக்ஸை படிக்கிறதுனால தான். இப்போ இங்கே SVOC பேட்டர்ன் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த எரர் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸில் என்ன எரர்னு கேட்குறாங்க. நெய்தர் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் நார் விக்டர் ஆர் அவேர் ஆஃப் த நியூஸ்னு கொடுத்துருக்கு. இங்கே நார் விக்டர் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து ஒரு சிங்குலர் பர்சன் தான். விக்டர்ன்றது ஒரு சிங்கிள் பர்சன் தான். ஸோ அந்த பர்சன் இருக்கும்போது, சிங்கிள் பர்சன் இருக்கும்போது நம்ம ஆர் எழுதுறது சரியாக வராது, இஸ் எழுதுறது தான் சரியாக வரும். ஸோ A4 தான் இங்கே ரைட் ஆன்சர். ISS தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The process of producing a noun from another part of speech by adding a derivative affix is called dash. ஸோ ஒரு நவுனை இன்னொரு ஒரு வேர்டோட ஒரு சஃபிக்ஸோ ப்ரிஃபிக்ஸோ ஆட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு நவுன் கிடைக்குது.
இப்போ ஒரு வேர்பாக இருக்கலாம், இல்லை அட்ஜெக்டிவாக இருக்கலாம். அந்த வேர்ப் கூடயோ இல்லை அட்ஜெக்டிவ் கூடயோ சஃபிக்ஸோ இல்லை ப்ரிஃபிக்ஸோ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு வேர்டு கிரியேட் ஆகும். அதுதான் என்னன்னா நவுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா நாமினலைசேஷன். ஸோ இந்த A1 தான் ரைட் ஆன்சர். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்பிளைன்டு என்னது? ஒரு வேர்ப். அந்த எக்ஸ்பிளைன்டு கூட ஷன் ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும்? ஸோ எக்ஸ்பிளைன் கூட ஷன் ஆட் பண்ணும்போது எக்ஸ்பிளனேஷன் ஆயிடுது. அப்போ எக்ஸ்பிளனேஷன் என்னவாயிடுச்சு? இப்போ நவுன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வேர்பா இருந்தது, ஷன் ஆட் பண்ணணும்னா நவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் நாமினலைசேஷன். அடுத்தது இந்த அஃபிக்சேஷன் இருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு வேர்டுக்கு ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ ஆட் பண்ணுறதுனால நியூ ஒரு வேர்டு கிடைக்கும். அதுதான் வந்து அஃபிக்சேஷன். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பேசிவைசேஷன் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்டிவ் சென்டென்ஸ் வந்து பேசிவாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். அந்த ப்ளூரலைசேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு வேர்டை ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்டனிம் ஃபார் த மாய்ஸ்ட்னு இருக்குது. ஸோ இந்த மாய்ஸ்ட்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஈரப்பதம்னு தெரியும். இதோட ஆப்போசிட்னா வந்து ட்ரையாக இருக்கணும். இங்கே ட்ரை எது கரெக்டாக இருக்குன்னா இந்த ஏரிடு இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து சரியாக இருக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் என்ன இருக்குது? ஸோ இந்த மாஷின் இருக்கு இல்லையா, இது என்னன்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து நீர் நிறைந்த நிலத்துன்னு சொல்லும் போது இந்த மேஷ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்லைமீன் இருக்கு இல்லையா, இது வந்து வழுவழுப்பாக, நம்மளே இந்த ஸ்லைம்லாம் பார்த்துருப்போம், நல்லா வழுவழுப்பாக இருக்கும் இல்லையா அது. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் நீர் மாதிரி தான் இருக்கும். அப்போ அதுவும் வராது, வெட்டாக தான் இருக்கும், அதுவும் வராது. அடுத்தது இந்த சல்ட்ரின் இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது. ஸோ இதுவும் ஆப்ஷனாக வராது. அப்போ அந்த ஏரேட் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Dash is a figure of speech in which a part is made to represent the whole or vice versa. ஸோ ஒரு ஹோலை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அதோட சின்ன பார்ட்டை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா அதோட சின்ன பார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு அதோட ஹோலை சொன்னால் போதும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா இங்கே சொல்லியிருக்காங்க. அது என்ன ரைட் ஆன்சர் பார்த்தோம்னா A2 சினக்டாஜ். ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ ஆஸ்திரேலியா ஓன் த மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்க எல்லாருமே வந்து அந்த மேட்ச் வந்து விளையாடிட்டு ஓன் பண்ணிட்டு போனாங்களா? இல்லை, அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு டீம், கிரிக்கெட் டீமாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபுட்பால் டீமாக இருக்கலாம். ஸோ அந்த டீமில் விளையாடக்கூடிய அந்த பிளேயர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மேட்சை வின் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ்திரேலியா ஓன் த மேட்ச்னு சொல்கிறோம். ஸோ அந்த அந்த பிளேயர்ஸ் வந்து ஒரு பார்ட், ஓகேவா? இந்த பார்ட் ஆஃப் த கண்ட்ரி தான் அந்த பிளேயர்ஸ். ஆனால் அந்த பிளேயர்ஸ் விளையாடினதை நம்ம என்ன சொல்கிறோம், ஹோலாக அந்த ஆஸ்திரேலியாவே வின் பண்ணிச்சுன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ஹோல். இப்போ நம்ம ஒரு பார்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தோன்னா ஒயிட் ஹவுஸ். ஸோ ஒயிட் ஹவுஸ் அனௌன்ஸ்டு நியூ பாலிசி அப்படின்னு சொன்னால், ஸோ ஒயிட் ஹவுஸ்ன்றது ஒரு பார்ட்டு தான். எதோட பார்ட்டு? பிரசிடென்ட் அண்ட் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு பார்ட்டு தான் இந்த ஒயிட் ஹவுஸ். ஆனால் பிரசிடென்ட் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த எல்லா ஒர்க்கர்ஸுமே சேர்த்து என்னன்னு சொல்கிறோன்னா ஒயிட் ஹவுஸ்னு அந்த ஒரே ஒரு அந்த பில்டிங்கை மட்டும் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் நம்ம. ஸோ இது என்ன ஆகிடுது, பார்ட்டுக்கான எக்ஸாம்பிளாக ஆகிடுது. இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க மற்ற ஆப்ஷனை நம்ம பார்க்கும்போது இமேஜினேஷனாக நம்மளுடைய இமேஜினேஷனுக்காக நம்ம எடுத்து சொல்லக்கூடிய நிறைய அந்த கான்செப்ட். அடுத்தது சிம்பலிசம்னா ஒரு சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஹைப்பர்போல்னா என்னென்னா டு கன்வே ஸ்ட்ராங் எமோஷன். அந்த விஷயத்த நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் ஹைப்பர்போல். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நான் உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன் இப்படி பண்ணாதன் அப்படின்னு நம்மளே நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம 1000 தடவை அந்த விஷயத்த சொல்லியிருப்போமா அந்த பர்சன் கிட்ட? இல்லை, ஒரு 5-6 தடவை அப்படி சொல்லியிருப்போமே தவிர 1000 தடவை நம்ம சொல்லியிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் நம்ம அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த விஷயத்தோட சீரியஸ்னஸுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். 1000 தடவை சொன்னேன், எனக்கு 1000 வேலை, 1008 வேலை இருக்குது. உண்மையாக நம்மளுக்கு 1008 வேலை இருக்கா ஒரு நாளைக்கு? இல்லை. ஆனால் என்ன சொல்கிறோம், 1008 வேலை இருக்குன்னு சொல்கிறோம். இதெல்லாம் என்ன, நம்ம வந்து அது ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் என்னென்னா ஹைப்பர்போல். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த கரெக்ட் பிளெண்ட் வேர்ட் ஃபார் இமெயில். இமெயிலோட பிளெண்ட் வேர்டு என்ன? எலக்ட்ரானிக் ப்ளஸ் மெயில்.
நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ கரெக்ட் இன்ஃபினிட்டிஸ். ஸோ இது பார்த்தோன்னா solar energy is used dash electricity. ஸோ இங்கே ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா solar energy is used to collect electricity. இங்கே 2 பக்கத்தில் வரக்கூடிய இந்த வேர்புக்கு ஐஎன்ஜிலாம் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் வராது. இது பார்த்தோன்னா ஃபார் கலெக்டட்னு இருக்கும், இதுவும் வராது. ஸோ solar energy is used இன்னுன்னு கொடுத்துருக்கு, இதுவும் வராது. அப்போது ஆப்ஷன் A1 is the right answer. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன் அட் 6s and 7s மீன்ஸ். இது ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்த கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்தோம். ஸோ இதோட ரைட் ஆன்சர் என்ன? அட் 6s and 7sனா சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க. என்ன? ஸ்டேட் ஆஃப் டிஸார்டர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. அந்த சென்டென்ஸோட கம்பேரிட்டிவ் டிகிரியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. We have not watched such a thrilling movie as this. ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி மூவிஸை நாங்கள் த்ரில்லிங் மூவியை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மூவி இதை நம்ம கம்பேரிட்டிவில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஸோ மோர் இருந்திருக்கணும், தேன் இருக்கணும். ஓகே, அப்போது இங்கே மோர் இருக்குது, ஆனால் மோஸ்ட்னு இருக்குது. அப்போ இது வராது. இங்கே மோஸ்ட்னு இருக்குது. மோஸ்ட்லாம் இருந்ததுன்னா என்ன வரும்? அது சூப்பர்லேட்டிவ் வரும். ஸோ இது எல்லாமே வராது. அப்போது இங்கே பார்த்தோன்னா மோர் இருக்குது, than any other movie ன்னு இருக்கு. அப்போ A4 is the right answer. Next one. If he had more money, he dash travel. இது வந்து he had more money ன்னு வந்தா என்ன வரணும்? would தான் வரும். So he would travel. Next one. Choose the best option. One who studies languages and their structures are called as என்ன வரும்னா லிங்விஸ்டிக். ஒரு லாங்குவேஜை பற்றி படிக்கிறாங்கன்னா அவங்க யார்? லிங்விஸ்டிக். பேத்தாலஜிஸ்ட்னு சொல்லும் போது அவங்க யாருன்னா டிசீஸை சம்மந்தப்பட்டதை படிக்கிறது தான் பேத்தாலஜிஸ்ட். ஆர்னித்தாலஜிஸ்ட்னா பேர்ட்ஸை பற்றி படிப்பாங்க. ஜியாலஜிஸ்ட்னா எர்த்தோட ஸ்ட்ரக்சரை பற்றி படிப்பாங்க. ஸோ இங்கே ரைட் ஆன்சர் என்ன? A2 இஸ் த ரைட் ஆன்சர்.